Hi friends, welcome back to my channel. This video sponsored by SBPO Private Limited. இந்த கம்பெனியில் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து கண்டென்ட் பப்ளிஷ் பண்ண தெரிஞ்சால் போதும், போஸ்ட் பண்ண தெரிஞ்சால் போதும், கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். இதை பற்றி நீங்கள் வந்து அதிகமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட நேமையும் குவாலிஃபிகேஷனையும் இதில் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியான ஒர்க்கு தான், மோர் மணி. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்தியாவின் உணவை மக்களின் இதயங்களில் உயிருடன் வைத்திருந்தார். சுதந்திரத்துக்கான பயணம் நீண்டதும் கடினமானதும் ஆகும். இது இந்திய மக்களின் உறுதியை சோதித்த பல முக்கிய நிகழ்வுகளால் குறிக்கப்பட்டது. 1919 அமிர்தசரஸில் நடந்த ஜாலியன்வாலா பாக் படுகொலை ஒரு கொடூரமான மற்றும் சோகமான திருப்புமுனையாகும். அமைதியான போராட்டத்துக்காக சூடியிருந்த ஒரு பெரிய நிராயுதபாணியான சூட்டத்தின் மீது பிரிட்டிஷ் படைகள் துப்பாக்கி சூடு நடத்தின. இதன் விளைவாக நூற்றுக்கணக்கானோர் இறந்தனர். மேலும் தேசிய மனசாட்சியில் ஒரு ஆழமான அழியாத வடுவை ஏற்படுத்தியது. இந்த பயங்கரமான செயல் பிரிட்டிஷ் நீதி மற்றும் நேர்மையின் மீதான எஞ்சியிருந்த நம்பிக்கையை சிதைத்தது. காந்தி போன்ற தலைவர்களை தங்கள் முதல் பெரிய நாடு தழுவிய ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க தூண்டியது. மில்லியன் கணக்கான இந்தியர்கள் பிரிட்டிஷ் பொருட்கள், நீதிமன்றங்கள் மற்றும் பள்ளிகளை புறக்கணித்தனர். ஒரு வெளிநாட்டு சக்தியால் ஆளப்படுவதற்கு தங்கள் சம்மதத்தை திரும்ப பெற ஒரு கூட்டு விருப்பத்தை வெளிப்படுத்தினர். 1920கள் மற்றும் 30கள் முழுவதும் சத்தியாகத்தின் உயர்வு இயக்கத்துக்கு தொடர்ந்து எரிபொருளாக இருந்தது. 1930 நடந்த தண்டி யாத்திரை அல்லது உப்பு சத்தியாகிரகம் அரசியல் நாடகம் மற்றும் சிவில் ஒத்துழையாமையின் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகும். காந்தி ஒரு சிய குழுவினரை அரபிக்கல்லுக்கு 240 மைல் தூரம் நடந்தே அழைத்து சென்றார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அடிப்படை தேவையான உப்பு மீது விதிக்கப்பட்ட அநியாய பிரிட்டிஷ் வரிக்கு எதிராக போராட இது நடந்தது. அவர் நடந்தபோது ஆயிரக்கணக்கானோர் அவருடன் சேர்ந்தனர். மேலும் கடநீரிலிருந்து உப்பு தயாரிக்கும் அவரது எளிய செயல் இந்தியா முழுவதும் மில்லியன் கணக்கானோரை அதே செய்ய தூண்டியது. இது பிரிட்டிஷ் சட்டத்தை வெளிப்படையா மீறியது. இந்த பிரச்சாரம் உலக கவனத்தை ஈர்த்தது. காலனித்துவ நிர்வாகத்தின் தார்மீக திவாநிலையை வெளிப்படுத்தியது. மேலும் ஆயுதமேந்திய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக அகிம்சை எதிர்ப்பின் இமென்ஸ் சக்தியை வெளிப்படுத்தியது. சுதந்திரத்துக்கான இறுதி உந்துதல் 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடன் வந்தது. பிரிட்டன் 2ஆம் உலக போரில் சிக்கியிருந்த நிலையில் காந்தி இதுவரை இல்லாத மிக உறுதியான பிரச்சாரத்தை தொடங்கினார். செய் அல்லது செத்து மடி என சக்தி வாய்ந்த அழைப்பை விடுத்தார். அவர் இந்தியாவிலிருந்து உடனடியாகவும் ஒழுங்காகவும் பிரிட்டிஷ் வெளியேற வேண்டும் என்று கோரினார். பிரிட்டிஷ் பெரும் சக்தியுடன் பதிலிட்டது. காந்தி மற்றும் நேரு உட்பட காங்கிரஸ் கட்சியின் முழு தலைவர்களையும் கைது செய்தது. மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆர்வலர்களை சிறையில் அடைத்தது. கொடூரமான அடக்குமுறை இருந்த போதிலும் நாடு முழுவதும் தன்னிச்சையான போராட்டங்கள் மற்றும் நாசவேலைகள் மூலம் இயக்கம் தொடர்ந்தது. இது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி இனி நீடிக்காது, அதன் முடிவு தவிர்க்க முடியாதது என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியது. 2ஆம் உலக போர் முடிவடைந்தது தொடர்ந்து போரினால் சோர்வடைந்த மற்றும் பொருளாதார ரீதியாக பலவீனமடைந்த பிரிட்டன் தனது மிகவும் மதிப்புமிக்க காலனியை இனி வைச்சிருக்க முடியாது என்பதை இறுதியாக ஒப்புட்டது. கிளமெண்ட் அட்லி தலைமையிலான தொழிலாளர் அரசாங்கம் அதிகார மாற்றத்துக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது. லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் கடைசி வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டார். சுதந்திரம் வழங்கும் சிக்கலான மற்றும் கடினமான செயல்முறையை மேற்பார்வையிடும் பணி அவருக்கு வழங்கப்பட்டது. சுதந்திரத்தின் கனவு இறுதியாக எட்டக்கூடிய தூரத்திலே இருந்த போதிலும் அது துணைக்கிட்டத்தை பிடிக்கும் வேதனையான முடிவுடன் சோகமாயிருந்தது. பல வருட போராட்டம்,
தியாகம் மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாடு இறுதியா இந்தியாவை ஒரு புதிய சகாப்தத்தின் வாசலுக்கு கொண்டு வந்தது. அதன் நீண்ட காலமா நிலுவையில் உள்ள விதியை கோர தயாராக இருந்தது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நள்ளிரவில் இந்தியாவின் சுதந்திர தருணம் இறுதியாக வந்தது. புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தின் மத்திய மண்டபத்தில் ஜவஹர்லால் நேரு தனது புகழ்பெற்ற விதியுடனான சந்திப்பு என உரையை நிகழ்த்தினார். இது அந்த நிகழ்வின் ஆழமான முக்கியத்துவத்தை படம் பிடித்த ஒரு ஆழமான உணர்ச்சிகரமான உரை. ஒரு தேசம் வாழ்க்கைக்கும் சுதந்திரத்துக்கும் விழித்தெழுவதை பற்றி அவர் பேசினார். நீண்ட காலத்திற்கு முன்பு செய்த ஒரு உறுதிமொழியை நிறைவேற்றுவதை பற்றி பேசினார். யூனியன் ஜாக்கை மாற்றி செங்கோட்டையில் இந்திய மூவர்ண கொடி முதல் முறையா ஏற்றப்பட்ட போது நாடு முழுவதும் ஒரு கொண்டாட்ட அலை பரவியது. இருப்பினும் சுதந்திரத்தின் மகிழ்ச்சி கசப்பானது. ஏனெனில் அது பிரிவினையின் பெரும் வேதனை மற்றும் வன்முறையுடன் சேர்ந்தது. இது தேசத்தை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என பிரித்தது. மேலும் மில்லியன் கணக்கான மக்களை மனித வரலாற்றின் ஒரு சோகமான அத்தியாயத்தில் இடம்பெயர்த்தது. இன்று சுதந்திர தினம் இந்தியா முழுதும் பெரும் பெருமையுடனும் தேசபக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது. முக்கிய விழா டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் நடைபெறுகிறது. அங்கு பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். இந்த நிகழ்வு ஒரு பெரிய காட்சியாகும். இது ஒரு இராணுவ அணிவகுப்பு மற்றும் கலாச்சார அணிவகுப்புகளை கொண்டுள்ளது. இது இந்தியாவின் வளமான பன்முகத்தன்மையும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அதன் பயணத்தையும் வெளிப்படுத்துது. மாநில தலைநகரங்கள், பள்ளிகள் மற்றும் சமூகங்கள் எங்கும் கொடியேற்றும் விழாக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் தேசபக்தி பாடல்கள் காற்றில் நிறைந்துள்ளன. இந்த நாள் எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களால் செய்யப்பட்ட தியாகங்களை சக்தி வாய்ந்த முறையில் நினைவூட்டுகிறது. மேலும் ஒரு பில்லியன் மக்களையே ஒரு பொதுவான தேசிய அடையாள உணர்வை மீண்டும் உயிர்ப்பிக்குது. சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் வெறும் கொண்டாட்டத்தை விட மிக அதிகம். இது சிந்தனை மற்றும் சுய பரிசோதனைக்கான ஒரு நாள். இது தேசம் நிறைவற்ற மதிப்புகளை பற்றி சிந்திக்க குடிமக்களை தூண்டுது. ஜனநாயகம், மதச்சார்பின்மை மற்றும் சமூக நீதி. 1947 வென்ற சுதந்திரம் வெளிநாட்டு ஆட்சியிலிருந்து ஒரு அரசியல் விடுதலை மட்டுமல்ல, மாறாக அதனைத்து குடிமக்களுக்கும் ஒரு சமமான மற்றும் வளமான சமூகத்தை உருவாக்குவதற்கான நீண்ட மற்றும் தொடர்ச்சியான போராட்டத்தின் தொடக்கம் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் தேசத்தின் நெருவர்களின் கனவுகளை நனவாக்குவதில் அடைந்த முன்னேற்றத்தை மதிப்பிடுவோம். வறுமை மற்றும் சமத்துவமின்மை, முதல சமூக பிளவு மற்றும் உள்ளள வரை இன்னும் இருக்கும் சவால்களை சமாளிப்பதில் மீண்டும் உறுதி பூணவும் ஒரு வாய்ப்பை வழங்குது. இறுதியில் சுதந்திரம் ஒரு ஆழமான தேசிய பெருமை மற்றும் ஒற்றுமை உணர்வை வளர்த்துள்ளது. இது நவீன இந்தியாவின் அடையாளம் கட்டப்பட்ட அடிப்படையாகும். காலனித்துவப்படுத்தப்பட்ட மற்றும் துண்டு துண்டான நிலத்திலிருந்து ஒரு துடிப்பான ஜனநாயக குடியரசாக மாறிய பயணம் ஒரு பெரிய உத்வேகத்தின் மூலமாகும். சுதந்திர போராட்டம் அகிம்சையின் தனித்துவமான முக்கியத்துவத்துடன் உலகெங்கிலும் மரியாதையை தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த பாரம்பரியமாக தொடங்குது. இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை கொண்டாடும் போது தங்கள் மாறுபட்ட மொழிகள், மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இருந்த போதிலும் அவர்கள் போராட்டத்தின் ஒரு பொதுவான வரலாறு மற்றும் ஒரு பொதுவான விதியால் ஒன்றுபட்டுள்ளனர் என்பதை நினைவூட்டப்படுகிறார்கள். இந்த ஒற்றுமையும் பெருமையும் 1947 ஆகஸ்ட் மாதத்தில் அந்த வரலாற்று நாளில் வென்ற சுதந்திரத்தின் நீடித்த பாரம்பரியங்கள் ஆகும்.